2009ஆம் ஆண்டுக்கு பிறகு பெரும்பாலும் மகிழ்ச்சியான செய்திகள் நம்மை எட்டுவதில்லை. அதனால் போன கிழமை என்னுடைய மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தது. என்னடா என்று சொல்லி யோசிச்சு பார்த்தால், எங்கள் அன்புக்கினிய தோழர் என்று சொல்கிற வார்த்தைக்கு ஒப்பான அல்லது பொருத்தமான நபர்களில் ஒருவர் ஐயா வன்னியரசு. அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி இருக்கிறார். எனக்கு கட்சி அரசியல்லையோ அல்லது தமிழக அரசியல்லையோ பெரிய ஈடுபாடு இல்லாட்டிலும் ஐயா வன்னியரசை எனக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். அது இயக்கம் விடுதலை புலிகளின் அறிமுகப்படுத்தப்பட்டவர், அதனால் தெரியும். அதனால் என்னுடைய மனசு மகிழ்ச்சியை அடைஞ்சுது. வன்னியரசுக்கு நான் ஒரு ஈழத்தமிழ் மகனாக வாழ்த்து சொல்லுவதில் பெருமிதம் அடைகிறேன். அவர் எங்களோட வலிகளோட தானும் பாய்ந்து கொண்டவர். விடுதலை போராட்டத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராளிக்கு இணையாகவே செயற்பட்டவர். வன்னியில் இயக்கம் எள்ளென்று சொன்னால் எண்ணெயோடு போய் நிற்கக்கூடியவர். ஒரு காலத்தில் அவருடைய வயசுக்கு அதிகமாக வழக்குகள் இருந்தது. அது எங்களால் தான் விடுதலை புலிகளுக்கு தேவையான பல்வேறு இராணுவ உபகரணங்கள் அப்படியான விஷயங்களை எல்லாம் அனுப்பினார் கொண்டார் என்று சொல்லி அதில் சொல்லப்பட்டிருந்தது. அப்போது பல வேளைகளில் நான் அவருக்கு சொல்கிறது உண்டு, நாங்கள் அந்த மண்ணில் பிறந்த நாங்கள் அந்த மண்ணின் விடுதலைக்காண்டி நாங்கள் உழைக்கிறது எங்களுக்கு ஒரு வரலாற்று கட்டாயம் இருக்குது. நீங்கள் அப்படி இல்லை, உங்களுக்கு இப்படி நாங்கள் துன்பம் தாரமே அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார், ஏன்னெல்லாம் அப்படி பார்க்குறீங்க, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, விடுங்க அப்படின்னு சொல்லுவார். இறுதியாக அவர் வன்னிக்கு போய் அந்த புதுவை ரத்தினத்துறை ஐயாவினுடைய ஒலிப்புகளையை கொண்டு தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினவர். 2008 இறுதியில் நினைக்கிறேன். நாங்கள் செத்து கொண்டிருக்கின்றோம், எங்கள் குரல் வலை நெரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, எங்கள் அழுகுரல் கேட்கிறதா என்று சொல்லி அந்த ஒலிப்புகளையோட கடல் கடந்து போய் களவா திருப்பி வந்தவர். அப்படி ஒரு சளைக்காத மனிதர் இப்பொழுது சட்டமன்றத்தில் அமைச்சராகி இருக்கிறார். சமூக நீதித்துறை அமைச்சராகி இருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சமூக நீதித்துறைக்கு பொருத்தமான அமைச்சர் அவர்தான். அவர் ஒரு இரும்பு நெஞ்சமும் இளகிய உள்ளமும் படைத்தவர், அதில் மாற்று கருத்தில். பேசினா நம்மோட தோழமை என்று சொல்லி சொன்னால் அதுக்காக உயிரும் கொடுக்கக்கூடிய, தமிழ் தேசியத்துக்காக எதுவும் செய்யக்கூடிய ஒரு அருமையான மனிதர். அவர் இந்த பதவியில் இருக்கிறதைட்டு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய பதவியேற்பு விழாவில் வெல்க தமிழ் இளம் தலைவர் பிரபாகரன் புகழ்வாழ்க அப்படியான அந்த இதுகளெல்லாம் சொல்லியிருந்தவர். அதையிட்டு சட்டமன்றத்தில் இரட்டை குரலாக இருப்பார் என்றதில் சந்தேகம் இல்லை. அதாவது ஒடுக்கப்பட்ட தமிழ் நாட்டு அவர் சார்ந்த மக்களுக்காகவும் சிங்கள பேரினவாதத்தால் குரல் வளை நசிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டும் அழிக்கப்பட்டும் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரும் எங்களுக்காகவும் அவர் குரலாக இருப்பார் என்றதில் மாற்று கருத்தில். அவருக்கு வாழ்த்து சொல்லும் போது நம்முடைய அண்ணன் அருள்மதி, கவிஞர் அருள்மதி, பாவலர் அருள்மதி, 2ஆம் அடியில் திருக்குறள் முடியும், 3ஆம் அடியில் ஈழம் விடியும் என்று எழுதிய நம்முடைய பாவலர் இரு தலைவர்களின் குரலாகவும், தமிழீழ தேசிய தலைவரின் குரலாகவும், அவருடைய கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய குரலாகவும் இருப்பார் என வாழ்த்தி சொல்லியிருக்கிறார். அதே நேரம் நம்முடைய ஆர்கே செல்வமணி என்ன பலருக்கு ரோஜாவினுடைய கணவர் என்று சொன்னால் தான் தெரியும். அவர் முதலே இவருடைய
சட்டமன்ற பிரச்சாரத்தில் திண்டிவனம் தொகுதியில் அவர் வெற்றி பெறணும்னு சொல்லி வெளிப்படையாக மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தவர். அப்படி அவர் ஒரு மிகவும் ஒரு ஈடுபாடு கொண்ட, உழைப்பு கொண்ட, அடிப்படை மக்களை பற்றி எப்பவும் சிந்திக்கக்கூடிய, அவர்களுக்காக குரல் எடுக்கக்கூடிய மனிதர். அப்போ அவர் வெற்றி பெற்றதை இட்டு நான் ஒரு ஈழத்தமிழனாக, புலம்பெயர்ந்த இன்றைக்கும் தமிழ் ஈழக்கனவோடு வாழ்ந்து வர்ற ஒருவராக அவருக்கு வாழ்த்து சொல்லுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்தல் இனிது நாமார்க்கும் குடியலும் நம்மனை அஞ்சோம்.